கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்துக்கு முன்புள்ள காலம், உலகத்திலும் தோற்றம் முதல் உலகம் முடிவு வரை உள்ள காலம், உலகத்துக்கு பின்பு உள்ள காலம் என்று 3 காலங்களில் முக்காலங்களிலும் உள்ள சம்பவங்களை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்றால் நம்முடைய காலம் நமக்கு போதுமானதாக இருக்கு. என்னுடைய காலத்துக்குள்ளே அதை படித்து தர முடியுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் நீங்கள் இந்த தலைப்பை வைத்துக்கொண்டு தொடர்ந்து என்ன செய்யலாம் என்றால் படிக்கலாம். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அந்த பாட தலைப்பை வைத்துக்கொண்டு பல்வேறு தலைப்புகளின் கீழே இதை நாம் படிக்க முடியும். காலங்களிலே உள்ள சம்பவங்கள். ஆகவே இங்கே நாம் படித்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், உலக தோற்றத்துக்கு முன் தேவனுடைய முன் குறித்தல், அவருடைய தெரிந்து கொள்ளுதல். எதை தெரிந்து கொண்டார், இதை யாரை முன்குறித்தார் என்று நாம் கவனிக்கும் பொழுது, அவர் தமக்கு பிள்ளைகள் ஆகிறவர்களை தமக்கு என்று சொல்லி அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படி அவர் மனுக்குலத்தை அவர் முன்குறித்து தெரிந்து கொண்டார். அதற்கு முன்பு மனுஷன் என்று ஒரு இனம் இல்லவே இல்லை. தூதர்களையும் அவனுக்கென்றே படைத்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தூதர்கள் யாருக்காக படைக்கப்பட்டார்களாம்? மனுஷனுக்காகத்தான் தூதர்களும் படைக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவன் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறாள் அல்லவா என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே எப்பொழுது அவர்களை தேவன் படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக, மனுஷனை படைக்கும் முன்பதாகவே தேவன் தூதர்களை படைத்தார் என்பதை நாம் படிக்க முடியும். அதை குறித்ததான பாடத்தை நம்ம பின்னாலே பார்க்கிறோம். அதுவும் காலங்களும் சம்பவங்களும் என்கிறதுக்குள்ளே அதுவும் வரும். தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை படித்து முடித்ததுக்கு பிறகு தேவ தூதர்கள் என்கிறதையும் நாம் படிக்க முடியும். ஆகவே இங்கே தேவனுடைய பிள்ளைகள் உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தார்களா என்றால் இல்லை. ஆனால் ஏற்கனவே நான் சொன்னது போல, இயேசு கிறிஸ்து நான் செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லுகிறதையும், மனுமக்களுடனே நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறது எல்லாமே அவருடைய எதிர்காலத்தில் அவர் சந்தோஷமா இருக்க போகிறதான அதை தேவன் மனதிலே அவர் சொல்லுகிற காரியம், அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியம். பழைய ஏற்பாட்டில் அவருடைய மரணம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறப்பு அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கடந்த காலங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். தேவன் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவைகளை அழைக்கிற தெய்வம் என்று சொல்லி நீங்கள் ரோமர் நிருபத்திலே அவரை குறித்து சொல்ல முடியும். வேதம் என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதை ரோமர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அநேகம் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கும்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்னவென்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். அப்போ நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதான வசனத்தின்படியாக, பூலகத்திலே மனுமக்களுடனே நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தேவன் பூவுலகத்திலே சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிற அந்த வசனமானாலும் அதே போல இன்னும் சொல்லப்பட்டு எல்லாமே இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல தான் அவர் அழைக்கிற தெய்வம். இப்போ நான் விஷயத்துக்கு வருகிறேன். இந்த ரோமர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில்
வாசித்ததான அந்த வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள், முன் குறிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதெல்லாம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறது. அதன் விளக்கங்களை நாம் நம்மால் தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்தலின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள முடியும். அது எளிதான காரியம் அல்ல, எனக்கும் அது எளிதான காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்தி தந்தால் அன்றி நான் அதை பேச முடியாது. அருமையானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆபிரகாமின் சந்ததியை பற்றி பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அப்போ ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததி யார் அப்படிங்கிறது நம்ம படிக்க வேண்டியது அவசியம். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் உடைய சந்ததி என்று சொன்னால் ஆபிரகாம் மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆபிரகாமின் மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எது? இஸ்ரவேலர்கள். அப்படி பார்த்தால் இஸ்ரவேலர் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களா என்று கேட்டால், அவர்களும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும் என்றால், வேறு வசனங்களிலே அதை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அவர்களும் எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட முடியவில்லை. அது நீங்க 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ரோமர் 9 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலரே, அதிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த அனுபவங்களை உடையவர்கள்தான் இஸ்ரவேலர். அவர்கள் இஸ்ரவேலரே. அப்படி என்றால் புத்திர சுவிகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும், மகிமை உடையவர்களாக இருக்க வேண்டும், உடன்படிக்கை செய்தவர்களாக இருக்க வேண்டும், உடன்படிக்கைக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் இஸ்ரவேலர். ஆனாலும் கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது கீழே இன்னும் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் எந்தெந்தைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்று சொல்லிவிட்டு 6ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. இப்போ கவனிங்க, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று சொல்லியிருக்கிறார். இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கீழே என்ன சொல்றார் பாருங்கள், மாம்சத்தின்படி என் ஜனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது அது ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய அனுபவம் என்ன? ரட்சிக்கப்படுதல் என்பது வேறு. 2ஆம் வசனத்துல பாருங்க,
தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். அப்ப தேவனை பற்றிய வைராக்கியம் இருக்கிறது. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. தேவனை பற்றிய வைராக்கியம் உள்ளதான கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய இருதயத்தின் விருப்பமும் நாம் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய அந்த அறிவு அது அறிவுக்கேற்ற வைராக்கியம். அவருடைய வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. சண்டைக்கு வேணா போய் நிற்பாங்க, அதாவது யுத்தமே பண்ணுவார்கள். பெரிய பிரச்சனையே நடக்கும். நீ எப்படி என்னுடைய தெய்வத்தை நீ தூஷிக்கலான்னு சொல்லி நம்ம சண்டைக்கே போயிடுவாங்க. அவ்வளோ வைராக்கியமா இருப்பாங்க. மதவெறி இருக்கும். அந்த மதவெறி உள்ளவர்கள் எல்லாருமே அவர்கள் இஸ்ரவேலர் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அறிந்தார்கள்? மதவெறி. தேவனை அவர்கள் தேவனை பற்றியும் நியாயப்பிரமாணத்தை பற்றியும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்று சொல்லியிருக்கிறது. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகினால இவைகள் எல்லாவற்றையுமே நாம இன்றைக்கு ஒரே நாளில் படிக்க முடியாது. இந்த இடத்துல நான் இங்கே இதை நிறுத்திவிட்டு வாசித்த அந்த வேத பகுதிக்கு நான் வர விரும்புகிறேன். முன்பகுதியில் 9ஆம் அதிகாரத்தில். ஆகினால்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, ஆபிரகாமின் சந்ததியாயிருந்தாலும் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. அப்படின்னா இது இன்னும் ஒருபடி பின்னால போறார். எப்படின்னா, ஆபிரகாமின் சந்ததியில ஈசாக்குடைய சந்ததி, ஈசாக்கினிடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும்னு சொன்னாரு. அது அல்லாமல் கேத்தூராளின் பிள்ளைகள் இருந்தார்கள், ஆகாருடைய பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி அல்ல. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போனால், அதாவது அவர்கள் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள். இப்ப மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் என்று சொல்லும்போது அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ராக்காலத்தில் சந்தித்த போது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு சொன்னார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாயிருக்கும். ஜலத்தினால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றால் அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி அவனுடைய சுதந்திரத்தை அடைய முடியாது. தேவனுடைய சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக மாறாமல், அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது மாம்சத்தின்படி மாற முடியாது என்று சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு பிறந்ததுனால அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. அவர் என்ன செய்ய வேண்டும் என வாக்கு தத்தத்தின்படி பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 10ஆவது அதிகாரத்தில் பேசுகிறார். அந்த ரட்சிப்பை பற்றி வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிறது அனுபவம் என்று சொன்னால் என்ன? கீழே அந்த 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாவற்றை குறித்து இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதை 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கிற சமயத்தில் ஒருவன் வாக்கு தத்தத்தின்படி பிறப்பது எப்படி அப்படிங்கிறதை சொல்லி இருக்குதுங்க. 9ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம் தான் நம்ம படிக்கிறோம்.
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே, இந்த வாக்குத்தத்தமாகிய வார்த்தை. அப்ப வாக்குத்தத்தமாகிய இந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்டு விசுவாசித்து, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று அப்படியே கீழே சொல்லிட்டு வர பாருங்க. 12ஆம் வசனம் படிக்கிற சமயத்துல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அப்போ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, இந்த வாக்குத்தத்தமாகிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவன் அவன் ஆபிரகாமுடைய அதாவது சந்ததியிலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அவன் மாறுகிறான். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவது என்பது வாக்குத்தத்தத்தின்படி பிறக்க வேண்டும். இன்னும் அது நீங்க ஒருபடி மேலே போய் அதை நாம 9ஆம் வசனத்தை வாசித்து புரிந்து கொள்ள போகிறோம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது அது என்ன? இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன அப்படிங்கறத இங்க விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திலே வருவேன். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்படிங்கிறத வாக்குத்தத்தமான வார்த்தை. எத்தனை பேருக்கு இது விளங்குச்சுன்னு தெரியல. யாராவது விளங்கி கொண்டீர்களா? குறித்த காலத்திலே வருவேன் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இது எதை காட்டுகிறது, குறிக்கிறது அப்படின்னா, இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் அங்கே படிக்கும் பொழுது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நேற்றைக்கு அதை குறித்து நம்ம தியானித்தோம். இப்ப காலம் நிறைவேறின போது, இப்ப நீங்க 9:9 படித்து பாருங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்படின்னு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இப்ப வாக்குத்தத்தம் பண்ணினதுபடி குறித்த காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் வர்ணசர் பிறந்தார். அந்த ஸ்திரீ யார் என்றால், இங்கே சொல்லி இருக்கிறது, அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி இருக்கிறதே, அது சாராளுடைய வம்சத்தில் சாராள் பெற்றதுதான். மரியாள் மூலமாக பெற்றது, சாராள் பெற்றதாக இங்கே குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே சாராள் அல்லது ஆபிரகாம் மனைவி சாராள் மூலமாக அந்த சந்ததியிலே ஒரு குமாரன் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அதை தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுதான் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? குமாரனா இயேசு கிறிஸ்து அவர் குறித்த காலத்திலே அவர் குறித்த காலத்தில் வருவேன் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், அவன் கண்டு கழித்தான் அப்படின்னு இயேசு சொல்லுவார். அப்ப ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தான். ஆபிரகாம் எதிர்பார்த்தது போல அநேகர் இயேசுவின் வருகை என்ன செய்தார்கள் என்றால் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுல இன்னொரு மனுஷனை குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்ததான பல நபர்களை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், வேதத்திலே நாம் என்ன செய்ய முடியும்,
பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்ததான நாத்தான் வேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி பலரை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நிறைய பேர் இயேசுவின் வருகையை, அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் எதிர்பார்த்தவர்கள், அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை விசுவாசித்தவர்கள், குறித்த குமார காலத்தில் வருவேன், சாராளூர் குமாரனை பெறுவாள், அந்த அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அல்லாவிட்டால் ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்று ஏசாயா சொன்னார் பாருங்கள். அதுதான் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை. குறித்த காலத்துல ஸ்திரீனிடத்துல பிறந்தவர். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை விசுவாசித்த ஆபிரகாமுடைய சந்ததி, அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கணும், ஆதாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் அடுத்ததாக ஆதாமுக்கு பின்னாலே நீங்கள் பார்க்கிற சமயத்தில் ஆதாமுடைய சந்ததியில ஆபேல பார்க்கிறோம். ஆனால் ஆபேல் கொலை செய்யப்பட்டான். பின்பு சேத்தை தேவன் தெரிந்து கொண்டார். சேத்தை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு இன்னும் நீங்கள் அடுத்ததாக பார்க்க முடியும். யாரை பார்க்கிறீங்க? ஏனோக்கை தேவன் தெரிந்து கொண்டார். ஏனோக்கை தெரிந்து கொண்ட பிறகு ஏனோக்குடைய சந்ததியில நோவாவை தெரிந்து கொண்டார். நோவாவை தெரிந்து கொண்ட பிறகு நோவாவின் சந்ததியிலே சேமை தெரிந்து கொண்டார். சேமை தெரிந்து கொண்ட பின்பு சேமுடைய சந்ததியிலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அப்ப இவர்கள் எல்லாரையும், இவர்களை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டார்? அந்த வாக்குத்தத்தத்தை யார் விசுவாசித்தார்களோ, அதாவது என்ன வாக்குத்தத்தம்? ஏற்கனவே நாம ரோமர் நிருபத்தில் இப்ப வாசித்தோம் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன் என்று மேசியாவை எதிர்பார்த்து, அந்த வருகையை எதிர்பார்த்து, அந்த அவர் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அவ்விதமாக தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி நாம் இங்கே என்ன செய்கிறோம்? படிக்க முடியும். அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி படிக்கிறோம். அதை குறித்து நாம் படிக்கும் முன்பதாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அதன்படி இங்கே ஒரு குமாரன் என்ன செய்தார்? பிறந்தார். தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்தார். அதை குறித்த சில காரியங்கள்லாம் நான் உங்களுக்கு சில நாட்களாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவகுமாரன் என்றால் யார்? தேவகுமாரன் மூலமாகத்தான் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். அவரை ஏற்றுக்கொண்டால் தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தான் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக முடியும். அதுக்குள்ளே நான் மறுபடியும் போக விரும்பவில்லை. வேண்டுமென்றால் அதை மறுபடியும் தேவைப்படுகிற போது திரும்ப அதை நான் விளக்கி சொல்லுவேன். நாம் நேரடியாக பிதாவுக்கு பிள்ளைகளாக பிறக்க முடியாது. பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்றால் வார்த்தையினாலே தான் பிறக்க முடியும். வார்த்தை தான் மாம்சமாயிற்று. வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு வார்த்தையின் மூலமாக, அதைத்தான் யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் படிக்கிறோம். அவர் சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ வார்த்தையினாலே தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆகவே இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறதன்படி இவைகள் எல்லாமே நடக்கிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய குமாரனாக
நாம் மாறுகிறோம். அவருடைய ஆபிரகாமின் சந்ததியில ஏற்ற காலத்தில் காலம் நிறைவேறும் பொழுது ஈசாக்கின் சந்ததியில வெளிப்படுகிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் சந்ததியில நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறுகிறோம். ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக. இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும். இப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் ஆபிரகாமின் அந்த சந்ததியாக மாற முடியும். ஆபிரகாமின் சந்ததியாக மாறினால்தான் நாம் இஸ்ரவேலராக மாற முடியும். இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் பிள்ளைகள் எல்லாரும் அவனுடைய சந்ததிகள் அல்ல. யார் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, எப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்பாகவே ஏற்றுக்கொண்டவர்களும் ஆபிரகாமும் உட்பட, ஆபிரகாமுக்கு முன்பும். அதை எப்படி ஆபிரகாமுக்கு முன்பு உள்ளவர்கள் தெரிந்து கொண்டார்கள்? அதை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆதாமிடத்துல தேவன் சொல்லுகிறார், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லி சொன்னார். அதுதான் வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை விசுவாசித்த ஆதாம், அந்த வார்த்தையை விசுவாசித்ததான ஆபேல், அந்த வார்த்தையை விசுவாசித்ததான சேத், அந்த வார்த்தையை விசுவாசித்ததான நாம் ஏற்கனவே சொன்னது போல அவனை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறதான மற்ற நபர்கள் அனைவரும் என்று சொன்னால் யார்? சேத்துக்கு பின்னால ஏனோக்கு, நோவா, சேம், ஆபிரகாம். இவர்கள் அல்லாமல் மற்ற ஜனங்கள், அவர்கள் எல்லாருமே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் நிருபத்தில் வாசித்த அந்த வசனத்தையே நீங்கள் திரும்ப கவனிங்கள். என்ன செய்ய வேண்டும்? ரோமர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறபடி என்ன செய்ய வேண்டுமாம்? அவரை விசுவாசிக்க வேண்டும். யூதன் என்றுமில்லை, கிரேக்கனம் என்று வித்தியாசமில்லை. யாருக்கு? அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அறிக்கை செய்து இருதயத்தில் அவரை இருதயத்தில் விசுவாசிக்க வேணும். அதுக்கு பிறகு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொண்டால் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும். அதுல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே சமயம் இல்லாதபடினால இதை இன்றைக்கு நான் முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் நாளைய தினத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 9:11 தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி, தெரிந்து கொள்ளுதலின்படி தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அதை இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இங்கே தெரிந்து கொள்ளுதலின்படியாக என்ன? தெரிந்து கொள்ளுதலின்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், யாரை தெரிந்து கொள்கிறாரோ தேவனுடைய தெரிந்து கொள்வதற்கு உட்பட்டவர்கள் யார்? ஆதாம், அதுக்கு பிறகு சேத், ஆபேல் உண்டு. அப்புறம் ஆபேலுக்கு அடுத்தது சேத்தை பற்றி பார்க்கிறோம். அந்த வரிசையை நீங்க எங்க பார்க்கலாம்னா எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அந்த விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப தெரிந்து கொள்ளுதலை பற்றிய காரியங்களை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்படுதலை பற்றிய விஷயங்களை நாம் படிப்பதற்கு 1 கொரிந்தியர் நிருபம், ரோமன் நிருபம், இவைகளெல்லாம் அவற்றையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியப்படும். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்தில், ரோமர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில்,
ரோமர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில், ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் எல்லாமே இவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து நாம் நாளைக்கு படிக்க போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களின் அடிப்படையாக கொண்டு விளங்கிக் கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய அப்பா அவர் கிறிஸ்தவன், அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்கிறதுனால நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக மாற முடியாது. நாம் புத்திர சுவிகாரத்தை அடைய முடியாது. அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை பெற வேண்டும். நாம் விசுவாசத்தை அடைய வேண்டும். விசுவாசித்து நீதியை பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அதைத்தான் நாம் கீழே வாசிக்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலரை குறித்தோ, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லுகிறான். இதை நாம் தெளிவாக நாளை தினத்தில் படிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளாக மாற முடியாது என்பதை உம்முடைய சத்திய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபட காண்பித்தீர். வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் வசனத்தின் மூலமாக குறித்த காலத்தில் வருவேன், சாராள் இடத்துல ஒரு குமாரன், சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி குறித்த காலத்தில் உலகத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்து நீதியை பெற்றவர்களாக, உமக்கு ஆராதனை செய்தவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கான தகுதிகள் என்னென்ன நீ சொல்லியிருக்கிறீர்களோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவள் எல்லாவற்றின்படியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஆண்டவரே குமாரராக, குமாரத்திகளாக, நாங்கள் சிறு பிள்ளைகளாக அல்ல ஆண்டவரே, முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக மாற நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குழந்தைகளாக அல்ல, நான் குழந்தைகள் என்கிற நிலையிலேயே காணப்படாதபடிக்கு, வழிபாடுகளுக்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அடிமைப்பட்ட மக்களாக இருந்து சிறு பிள்ளைகளாக ஜீவிக்காதபடிக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி அடையத்தக்கதாய் கிருபை செய்யும், சுதந்திரராய் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நீர் வெளிப்படும் போது நாங்கள் நிச்சயமாக எங்களை நீர் மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்கிற அந்த மேன்மையான அந்த எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.